வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 19 மற்றும் 20ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சாகித்ய அகாடமி அமைப்பின் சாகித்ய யுவ புரஸ்கார் விருது 2025 தமிழில் யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் லக்ஷ்மிகார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி அமைப்பு இந்த 2025ஆவது ஆண்டிற்கான விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. இதில் பால புரஸ்கார் விருது இது தமிழில் விஷ்ணுபுரம் சரவணன் அப்படிங்கிறவருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இவருடைய ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற நாவலுக்காக தான் அறிவித்திருக்காங்க. அடுத்தது யுவ புரஸ்கார் விருது இது வந்து லக்ஷ்மிகார் அப்படிங்கிறவருக்கு அறிவித்திருக்காங்க. யுவ புரஸ்கார் விருது அப்படிங்கிறது சிறந்த இளைஞர் எழுத்தாளருக்கு வழங்கப்பட்ட விருது. இளைஞர் எழுத்தாளர் அப்படின்னா 35 வயதை அடையும் வரைக்கும் கொடுப்பாங்க இந்த விருது. இந்த லக்ஷ்மிகர் இருக்கார்ல, அவர் எழுதின கூத்தொன்று கூடிட்டு அப்படிங்கிற நூலுக்காக அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புக்காக தான் இவருக்கு இதை வந்து வழங்கியிருக்காங்க. இதில் வந்து பரிசு தொகையாக ஒவ்வொருத்தங்களுக்கும் ரூபாய் 50,000 வந்து வழங்குறாங்க. இந்த சாகித்ய அகாடமி விருதுகள் இருக்குல்ல, இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அடுத்தது, ஈரான் நாட்டிலிருந்து இந்தியர்களை மீட்கும் திட்டத்தின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் ஆப்ரேஷன் சிந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது ரீசெண்டாக செயல்படுத்தியிருந்தாங்க. அது பெஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே நடத்தின, அதாவது பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாத அமைப்புகள் மேலே நடத்தின தாக்குதல் தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது. அதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் நாடை இஸ்ரேல் நாடு தாக்கியிருந்தாங்க. இதனாலனா இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் கிட்ட வந்து அணு ஆயுதங்கள் இருக்குது, அதை அவங்க தயாரிச்சிட்ருக்காங்க, அது வந்து என்னைக்குனாலும் எங்களுக்கு ஆபத்தாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குனாங்க. அந்த தாக்குதல் திட்டம் இருக்குல்ல, அதோடைய பேர் ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படிங்கிறது தான். இதே நேரம் அப்போ ஈரான் வந்து இஸ்ரேல் மீது பதிலடி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதோடைய பேர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படிங்கிறது தான். இப்போது அந்த டைமில் ஈரான் நாட்டில் தங்கி இருக்கிற இந்தியர்களை மீட்கணும்ல, அந்த மீட்கிற திட்டம் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிறது. அடுத்தது, சென்னையில் எங்கு குடிநீர் ஏடிஎம் வசதியை முதல்வர் திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் மெரினா கடற்கரை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்னையில் குடிநீர் ஏடிஎம் வந்து திறந்து வைத்திருக்காங்க. இது நம்ம வந்து ஃப்ரீ தான், நம்ம வந்து காசு எதுவுமே போட வேண்டாம். ஆனால் வந்து ஒரு கப்பலையோ ஒரு பாட்டிலையோ நம்ம வந்து தண்ணி பிடிச்சிக்கணும். ஓகே, அங்கே வந்து நமக்கு பாட்டில் எதுவும் இருக்காது, ஆனால் நம்ம வந்து ஒரு பாட்டில் கொண்டு போய் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு வசதி. ஓகேவா? இதை வந்து எங்கே தொடங்கி வைத்திருக்காங்க அப்படின்னா சென்னையில் மெரினா கடற்கரையில் இதற்கான தொடக்க விழாவை நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து நடத்தியிருக்காரு. சென்னை முழுவதுமே 50 இடங்களில் இந்த திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. இது செயல்படுத்துகிற நிறுவனம் சென்னை குடிநீர் வாரியம். இதில் பொதுமக்கள் இலவசமாகவே பயன்படுத்திக்கலாம். இதில் 1 லிட்டர் பாட்டில் அல்லது 150 மில்லி குடுவையில் இந்த நீர் பிடித்து நம்ம வந்து குடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவைப்படுற பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் இருக்குது. நீங்கள் இதை மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் இதை உங்களுக்கு கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி ஹால் வசதி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கே ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது, பள்ளி கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 16. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2023-24 இதற்கான பள்ளி கல்வி செயல்திறன் தரக்குறியீடு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது சண்டிகர் யூனியன் பிரதேசம் இருக்குல்ல, அதுதான் 1000க்கு 719 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. 2ஆம் இடம் பிடித்தது பஞ்சாப், 3ஆம் இடம் பிடித்தது டெல்லி. நம்ம தமிழ்நாடு 16வது இடத்துல தான் இருக்கிறோம். நம்ம 1000 மதிப்பெண்களுக்கு 559.2 தான் பெற்றிருக்கோம். இந்த ரிப்போர்ட்டுடைய பேர் பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் 2.0 அப்படிங்கிறது தான். இதை வெளியிட்ட அமைப்பு மத்திய கல்வித்துறை அமைச்சகம். இந்த கணக்கெடுப்பு 2017-18 கல்வியாண்டிலிருந்தே வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, பிறக்கும்போது ஒரு குழந்தையின் எடை எவ்வளவு கிலோவிற்கு மேல் இருக்க வேண்டும்? இதற்கான ஆன்சர் 2.5 கிலோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும்போது அது 2.5 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா தான் அது ஒரு ஆரோக்கியமான குழந்தை அப்படின்ற மாதிரி கருதுவாங்க. இப்போது இதை எதனால் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 2019-21 இந்த கணக்கெடுப்பு ஆண்டில் இந்தியாவில் ஒரு ஆண்டுக்கு 42 லட்சம் குழந்தைகள் குறைந்த எடையுடன் பிறக்கிறாங்க.
இதில் 47% வந்து 4 மாநிலங்களில் தான். ஒன்று உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் மேற்கு வங்காளம். இது குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு தரவுகள் மூலமாக ஆய்வு பண்ணது மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ஆய்வு முடிவுகளை பிரிட்டிஷ் மருத்துவ இதழில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது HIV தீநுண்மையிலிருந்து 99.9% பாதுகாப்பு வழங்கும் மருந்தை கண்டுபிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து ஒரு HIV ட்ரக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோடைய பேர் எஸ்டுகோ அல்லது லெனாசாபாவிர் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இது ரெண்டுமே நம்ம எக்ஸாமில் கொடுக்கலாம், அதனால் இந்த ரெண்டுமே பார்த்துங்க. அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய உணவு மற்றும் மருந்துகள் ஒழுங்காற்று அமைப்பு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. பொதுவாகவே உலக அளவில் ஆண்டுதோறும் 10 லட்சம் பேர் இந்த எய்ட்ஸ் நோயினால் பாதிப்படைகிறாங்க. இந்த லெனாசாபாவிர் அப்படிங்கிற மருந்து இருக்குல்ல, இது ஆண்டுக்கு 2 முறை செலுத்தி கொண்டால் போதும். ஏன்னா நிறைய HIV மருந்துகள் இருந்தாலும் அதெல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை செலுத்திக்கணும், அல்லது டெய்லி இது செலுத்திக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இது ஆண்டுக்கு 2 முறை செலுத்தி கொண்டால் போதும்ல, அதனால் இது சிறப்பு தான். அடுத்தது 2026 QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் முதலிடம் பிடித்த இந்திய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் IIT டெல்லி. இப்போது இது எதனால் 2026 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரேங்கிங் அடிப்படையில் அடுத்த வருஷம் வந்து மாணவர்கள் சேர்ந்துப்பாங்கல்ல அங்கே படிக்கிறதுக்கு, அதனால தான் பொதுவாகவே அடுத்த ஆண்டை கணக்கு பண்ணி தான் வெளியிடுவாங்க. இதில் முதலிடம் பிடித்தது அமெரிக்காவை சேர்ந்த MIT அப்படின்னா மெசசட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது. நிறைய வருஷங்களாக இதுதான் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்குது. நம்ம இந்தியாவில் முதலிடம் பிடித்தது IIT டெல்லி. இது உலக அளவில் 123வது இடத்துல இருக்குது. அடுத்தது இந்தியாவில் 3ஆம் இடம் பிடித்தது நம்ம IIT மெட்ராஸ். இது உலக அளவில் 180வது இடத்துல இருக்குது. அதே நேரம் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் கொண்ட 4வது நாடு அப்படின்னா அது நம்ம இந்தியா தான். இந்த பட்டியலில் 54 உயர்கல்வி நிறுவனங்கள் நம்ம இந்தியாவை சேர்ந்தது இடம்பெற்றிருக்கு. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது வந்து பிரிட்டிஷில் இருக்கிற குவாக்ராலி சைமன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த குவாக்ராலி சைமன்ஸ் இருக்குல்ல, அதோடைய சுருக்கம் தான் QS அப்படிங்கிறது. அடுத்தது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை 2025 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் மதுரையில் FIH அமைப்பு நடத்துகிற ஆண்களுக்கான ஜூனியர் ஹாக்கி கோப்பை வந்து நடைபெறுது. இது இந்த ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. இதற்கான லட்சணையை வந்து இப்போது அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியை நடத்துகிற அமைப்பு சர்வதேச ஹாக்கி சம்மேளனம், ஹாக்கி இந்தியா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம். இதெல்லாமே இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் இதோடைய லட்சணை. அடுத்தது 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் கொண்டுள்ள நாடுகள் இவை. இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் தயாரிப்பு பணியை வந்து மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இந்த 3 நாடுகளில் மட்டும்தான் இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் இருக்குது. இப்போ 4வது நம்ம இந்தியாவிலையும் இதை வந்து தயாரிக்கிறாங்க. இந்த விமானங்களை AMCA ஏர்கிராஃப்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த ரக போர் விமானத்துடைய 5 மாதிரிகளை உருவாக்குறதுக்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. இதற்கான ஒப்பந்த பணிகள்லாம் இருக்குல்ல, அதாவது நிறுவனங்களை கூப்பிட்டு டெண்டர் விடுறது, இதெல்லாம் பண்ணுறது யாருன்னா ADA அப்படிங்கிற அமைப்பு. ADA அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது தான். இப்போது இந்த ஒரு விமானத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இது எதிரி நாட்டுடைய கண்காணிப்பு அமைப்பில் கூட தென்படாமல் சென்று தாக்குற திறன் கொண்டது. அடுத்தது சர்வதேச ஒருதலை பட்ச நடவடிக்கைகளுக்கு எதிரான தினமாக எந்த தினத்தை ஐநா சபை அறிவித்தது? இதற்கான ஆன்சர் டிசம்பர் 4. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போது சர்வதேச ஒருதலை பட்ச நடவடிக்கைகளுக்கு எதிரான தினம் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு நாடுக்கு ஒரு கொள்கை இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திங்கன்னா ஈரான் இருக்குது, அவங்க வந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க. அது அந்த நாட்டுடைய ஒரு கொள்கை. அவங்க வந்து வேறு யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல, அவங்க வந்து அணு ஆயுதங்களை தயாரிச்சிட்ருக்காங்க. அப்போது இது பிடிக்காமல் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் போய் வந்து தாக்குதல் பண்ணுறாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா உக்ரைன் இருக்குது, உக்ரைனுக்கு வந்து நேட்டோ அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பில் இணையணும், அவ்வளோதான் அவங்களுக்கு ஆசையே. இது பிடிக்காமல் என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா போய் தாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நாடு ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறனால இன்னொரு நாடுக்கு அது பிடிக்கல அப்படின்னா அவங்க வந்து போய் தாக்குறாங்க. தாக்கி இல்லை அப்படின்னா பொருளாதார நடவடிக்கை மூலமாக நீங்கள் இதை பண்ணக்கூடாது, நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு பொருளாதார தடை விதிப்போம், அந்த மாதிரி எல்லாம் மிரட்டுறாங்க. அது மாதிரி பண்ணவும் செய்கிறாங்க. அந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு எதிரான ஒரு தினம் தான் இந்த ஒரு தினம். ஓகேவா? இப்போ ஐநா சபை அறிவித்த ஆண்டுகள் பற்றி பார்க்கலாம். 2023ஆவது ஆண்டு சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு. அடுத்தது 2024ஆவது ஆண்டு சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு. அப்புறம் இந்த ஆண்டு சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டு.
அடுத்தது அடுத்த ஆண்டு 2026 ஆண்டு சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு. அடுத்தது 2025 உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 71. இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பெட்ரோல் டீசல் இந்த மாதிரிப்பட்ட எரிசக்தி அல்லது அதன் மூலமாக மின்சாரத்தை எல்லாம் தயாரிக்கிறதை விட்டுட்டு நம்ம வந்து இப்போது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறோம், அதையே பயன்படுத்துகிறோம்ல, அந்த மாதிரி எந்த நாடுகள்லாம் சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான பட்டியல் தான் இது. இதில் நம்ம இந்தியா கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறோம், 71வது இடத்துல இருக்கிறோம். இதில் முதலிடம் பிடித்தது ஸ்வீடன், நம்ம இந்தியா 71வது இடத்துல இருக்கிறோம். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது உலக பொருளாதார மன்றம், WEF அப்படிங்கிற அமைப்பு, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படிங்கிற அமைப்பு. இதில் இந்தியாவுடைய இலக்குகள் இந்த மாற்று எரிசக்தி இருக்குல்ல, அதற்காக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030வது ஆண்டுக்குள்ளாடி நம்ம 500 ஜிகாவாட் அளவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உற்பத்தி பண்ணுறதுக்கான திறனை அடையணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு இலக்கு வச்சுருக்கோம். அடுத்தது 2070வது ஆண்டுக்குள்ளாடி கார்பன் உமிழ்வு இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்கோம். ஓகேவா? அடுத்தது சர்வதேச பெரும் பூனை கூட்டமைப்பின் முதல் கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸுடைய ஃபஸ்ட்டு கூட்டம் இது வந்து புதுடெல்லியில் தான் நடைபெற்றது. இதில் வந்து தலைமை தாங்கினவர் பூபேந்திர யாதவ். யார் இவர் அப்படின்னா, நம்ம மத்திய என்விரான்மெண்ட் மினிஸ்டர், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர். அதே மாதிரி இந்த சர்வதேச பெரும்பூனை கூட்டமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்புடைய தலைவராக இருக்கிறவரும் இந்த பூபேந்திர யாதவ் தான். 7 பெரும் பூனைகள் எதெல்லாம் அப்படின்னா, டைகர் அதாவது புலி, அடுத்தது லயன் சிங்கம், லெப்பர்ட்னா சிறுத்தை, ஸ்னோ லெப்பர்ட் பனிச்சிறுத்தை, சீட்டா அப்படின்னா சிவிங்கி புலி, அடுத்தது ஜாகுவார், அடுத்தது பூமா. இதெல்லாமே 7 பெரும்புனைகளில் வருது. இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் இருக்குல்ல, சர்வதேச பெரும்புனை கூட்டமைப்பு, இது இந்த 7 பெரும்புனைகளை பாதுகாக்கிறதுக்காக தான் தொடங்கியிருந்தாங்க. 2023வது ஆண்டு நம்ம பிரதமர் மோடி தான் இதை தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது ஆண்டிற்கு ரூபாய் 3000 செலுத்தி 200 முறை சுங்கச்சாவடியை கடக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகம் பண்ண போகிறாங்க. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து இதை வந்து அறிமுகம் பண்ணுறாங்க. சரக்கு வாகனங்கள் அல்லாத தனியார் வாகனங்களுக்கு இது பொருந்தும். இது எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ ஒரு டோல்கேட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டோல்கேட்டை கடக்கிறதுக்காக ஃபாஸ்டாகில் வந்து ரீசார்ஜ் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் ஒரு 200 முறை வரைக்கும் நம்ம வந்து கடக்கணும் அப்படின்னா ஒரு 3000 ரூபா செலுத்தி அந்த மாதிரி நம்ம வந்து டோல்கேட்டை 200 முறை வந்து கடந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு புதிய வசதி வந்து கொண்டு வர போகிறாங்க. ஃபாஸ்டாக் அடிப்படையில் தான் மத்திய அரசு வந்து அறிமுகம் பண்ணுறாங்க. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி. இது தொடர்பான செயலியுமே ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, ராஜ்மார்க் யாத்ரா அப்படிங்கிறது தான். அடுத்து புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு புக் வெளியிட்டிருக்காங்க, அதோடைய பேர் என்னென்னா வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள் அப்படிங்கிறது. இது எழுதினவர் தங்கம் தென்னரசு மற்றும் ஆறுமுக சீதாராமன். யார் இந்த தங்கம் தென்னரசு அப்படின்னா, இவர் தமிழக நிதித்துறை அமைச்சர். ஆறுமுக சீதாராமன் யார் அப்படின்னா, நாணயங்கள் தொடர்பான ஆய்வாளர். இந்த நூலை நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் தான் வெளியிட்டிருக்காரு. இந்த நூல் எதை பற்றி பேசுது அப்படின்னா, 2000 ஆண்டுகளாக தமிழ் நிலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் பற்றி இதில் வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்தது இன்னொரு புக்கு, இந்தியாஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக் 1998 முதல் 2014 வரை, இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இதை AK பட்டாச்சாரியா அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. இவருடைய முக்கியமான பிற நூல்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். த ஸ்டிவார்ட்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிற புத்தகம் 1947 1977 வரைக்கும். அடுத்தது த ரிஃபார்மர்ஸ் 1977 1998 வரைக்கும். அந்த வரிசையில் தான் இந்த இந்தியாஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற புத்தகமும் வருது. அடுத்தது ஒரு கூட்டு பயிற்சி, அதை பற்றி பார்க்கலாம். எக்ஸசைஸ் சக்தி அப்படிங்கிற ஒரு கூட்டு பயிற்சி. எப்போவுமே ஒரு கூட்டு பயிற்சி பற்றி நம்ம பார்க்கும்போது 3 விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல அது எந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெறுது அப்படிங்க பார்க்கணும். இது இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கு இடையில் நடைபெறுது. இரண்டாவதாக இது என்ன வகையான பயிற்சி, இராணுவ பயிற்சியா அல்லது விமானப்படை பயிற்சியா அல்லது கடற்படை பயிற்சியா அப்படிங்க நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ பயிற்சி. மூன்றாவதாக இது எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸுடைய கேம் லார்சே அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. ரிவிஷன் பார்க்கலாம். சாகித்ய அகாடமி அமைப்பின் சாகித்ய யுவ புரஸ்கார் விருது 2025 தமிழில் யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் லக்ஷ்மிகர். அடுத்தது ஈரான் நாட்டிலிருந்து இந்தியர்களை மீட்கும் திட்டத்தின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் ஆப்ரேஷன் சிந்து. அடுத்தது சென்னையில் எங்கு குடிநீர் ATM வசதியை முதல்வர் திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர்
மெரினா கடற்கரை. இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த டெலிவரி ஸ்விக்கி ஜொமேட்டோலலாம் டெலிவரி பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்காக ஒரு குளிரூட்டப்பட்ட ஒரு அறையை வந்து தொடங்கி வைத்திருந்தாங்க ரீசெண்டாக. அது எங்கே திறந்து வைத்திருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த ஆன்சர் இருக்குல்ல, அது இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று தான். அடுத்தது, பள்ளி கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 16. அடுத்தது, பிறக்கும்போது ஒரு குழந்தையின் எடை எவ்வளவு கிலோவுக்கு மேல் இருக்க வேண்டும்? இதற்கான ஆன்சர் 2.5 கிலோ. அடுத்தது, ஹெச்ஐவி தீநுண்மையிலிருந்து 99.9% பாதுகாப்பு வழங்கும் மருந்தை கண்டுபிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்தது, 2026 QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் முதலிடம் பிடித்த இந்திய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ஐஐடி டெல்லி. அடுத்தது, ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை 2025 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்தது, 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் கொண்டுள்ள நாடுகள் எவை? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும் சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா. அடுத்தது, சர்வதேச ஒருதலை பட்ச நடவடிக்கைகளுக்கு எதிரான தினமாக எந்த தினத்தை ஐநா சபை அறிவித்தது? இதற்கான ஆன்சர் டிசம்பர் 4. அடுத்தது, 2025 உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 71. அடுத்தது, சர்வதேச பெரும் பூனை கூட்டமைப்பின் முதல் கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.